உலகத்தில் உள்ள அத்தனை கவலைகளையும் அவங்க மறந்து நிம்மதியாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்ற ஒரு பெரிய விழாவாக அவர் நடத்துகிறார்கள். ஆனால் அதில் இன்னும் நாம் உள்ளே போய் பார்க்குறப்ப என்ன சொல்லணுன்னா, இதை விவசாயத்தை அடிப்படையாக வைத்து நடத்துகின்ற இந்த விழாவை அம்மா இயற்கையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு விழாவாகும். உலகம் முழுக்க வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை உயிரினங்களும் நன்மை பெறுவதற்காக, சுபிட்சம் அடைவதற்காக, நலம் பெறுவதற்காக நடத்துகின்ற இது விழாவாகத்தான் இதனுடைய கருப்பொருள் அமைகிறது. அதுதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த விழாவை அம்மா பல வித்தியாசமான சக்கரங்களை அமைத்து, கலச விளக்கு பூஜைகளை வைத்து, யாககுண்டங்களை வைத்து இதை வித்தியாசமாக நடத்தி கொண்டிருக்கிறாள். இதனுடைய சக்தி அளப்பரியது. அது ஒவ்வொரு வருஷமும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கழித்து பார்க்குறப்ப பல இயற்கை சீற்றங்களிலிருந்து, பல இயற்கை பாதிப்புகளிலிருந்து இந்த மாவட்டத்தை மட்டுமல்ல, தமிழகத்தை, இந்திய துணைக்கண்டத்தையே அம்மா காப்பாற்றி கொண்டு வருகிறாள் என்பது நாம் கண்கூடாக அறிந்த உண்மை. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இத்தனை தஞ்சை மாவட்ட மக்கள் எல்லாம் மனமுவந்து நடத்துகின்ற ஒரு விழா, சீரும் சிறப்புமாக நடத்துகின்ற விழா. அதைத்தான் அவர்கள் மிகவும் வியந்து அம்மா அம்மா என்று அவர்கள் உருகி இதை சொல்லும்போது நாமெல்லாம் மிகவும் மகிழ்ந்து இந்த விழாவை மாவட்ட விழாவாக அல்லாமல் இந்த தமிழகம் முழுவதும் இந்திய துணைக்கண்டமே நல்ல வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையான ஒரு நோக்கத்தோடு நடத்துகின்ற விழா. சித்திரை பௌர்ணமி விழாவிற்கு எழுந்தருளிய அம்மாவிற்கு சிறப்பு வரவேற்பளிக்கப்பட்டது. இலை தொட்டு பூப்பறித்து என் தாய்க்கு பாதத்திலே மலர் தொட்ட பூஜை, பாத பூஜை நடக்கிறது. அலை தொட்ட கடலாக ஆர்ப்பரிக்கும் அருள் தாய்க்கு அலையலையாய் நடக்கிறது. அடிகளுக்கு பாத பூஜை. தாயே, இது உன் கால் அடிக்கு பூஜை அல்ல, எங்கள் வேத நூலடிக்கு பூஜை தாயே. பாத வேத நூலுக்கு பூஜை என பாத பூஜை நடந்தது. மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சித்திரை பௌர்ணமி விழாவையொட்டி கலச விளக்கு வேள்வி பூஜை நடக்க இருக்கும் யாகசாலை எவ்வாறு அமைந்தது என்பதை நாம் சிறிது எண்ணி பார்ப்போம். பத்து நாட்களாக அமைக்கப்பட்டு வந்த இந்த யாகசாலையில் பல வடிவ யாக குண்டங்கள், சக்கரங்கள், இவை அனைத்தும் அருள் திரு அம்மா அவர்கள் அருள் நிலையில் வடிவமைக்கப்பட்டவை. தொன்று தொட்டே இந்த வேள்வி நடந்ததென நம்முடைய இலக்கியங்களிலும் புராணங்களிலும் செய்தியாக கிடக்கின்றன. அருள் திரு அம்மா அவர்களே இந்த சக்கரங்களையும் வேள்வி குண்டங்களையும் அமைக்க அருளானை வழங்குகிறார்கள்.
எந்த காலத்திற்கு எந்த விதமான சக்கரம், எந்த இடரை நீக்க எந்த விதமான யாக குண்டம், எந்த நன்மைக்கு எத்தகைய கலசங்கள், விளக்குகள், எந்த வடிவு, எந்த அளவு, சக்கரத்தால் என்ன பயன் என்பனவற்றை அம்மா அவர்கள் அருளால் அருள் பாலித்து அமைந்தன இவைகள். இவைகளில் அறிவியல் உண்மைகளும் ஆழமாக உள்ளன. உதாரணத்திற்கு, போபாலில் நடந்த விஷவாயு கசிவின் போது வேள்வி புரிந்து கொண்டிருந்த ஒரு இடத்தில் விஷவாயுவின் தாக்கத்திலிருந்து ஒருவர் உயிர் தப்பித்தார் என்ற செய்தியை நாம் உணர்ந்துள்ளோம். அதனால் அம்மா அவர்கள் பல்வேறு நிலைகளில் நம் வாழ்க்கையினை சீர்படுத்த வேள்வி புரிந்து வருகிறாள். நகரம் நலம் பெற நகர வேள்வி, மன்ற வேள்வி, குடும்ப நல வேள்வி, நிச்சயதார்த்த வேள்வி, திருமண வேள்வி, மணிவிழா வேள்வி, கால்கோல் வேள்வி, புதுமனை புகுவிழா வேள்வி, வளைகாப்பு வேள்வி என எல்லா நிகழ்வுகளிலும் அம்மா வேள்வியை அருள்பாலித்துள்ளாள். சித்திரை பௌர்ணமி வேள்வியும் சிறப்புற அமைய அருள் திரு அம்மா அவர்கள் யாக குண்டங்களையும் சக்கரங்களையும் பார்வையிட்டு அறிவுரை வழங்கினார்கள். இந்த யாக குண்டங்கள் எத்தனையோ பேர்களின் இன்னல்களை போக்கி இடர் நீக்கி மகிழ்வை தரப்போகிறது. இவை சரியாக அமைய வேண்டுமல்லவா? இதனால்தான் அம்மா இதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றார்கள். இந்த ஆன்மீக தத்துவத்தின் அறிவியலின்படி யாகசாலையின் வடிவமைப்பு மிக துல்லியமாக இருந்திடல் வேண்டும் என்பதே அம்மாவின் அருளாணை. இது குறித்து பொறியாளர் மற்றும் தஞ்சை மாவட்ட வேள்விக்குழு தலைவர் சக்தி ராஜேந்திரன் கூறுகையில், ஓம் சக்தி. இப்போ இருக்கிற இந்த சித்திரை பௌர்ணமி பெருவிழாவிலே முக்கியமான பாகம் வேள்வி. இந்த வேள்விங்கிறத ஆதி காலத்தில் ஓமம்னாங்க, யாகம்னாங்க, அப்புறம் வேள்வி. வேள்வி என்பது பலரால் அவங்களுடைய தாய்மொழியில் புரிஞ்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லா வேள்விகளும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அதை தொடங்குவது ஒரு வேள்வி. அந்த வேள்விக்கு யாக குண்டங்கள்னு சொல்கிற வேள்வி குண்டங்களை அம்மா சொல்கிறபடி அமைக்கிறோம். நாங்கள் அம்மா சொல்கிற ஒவ்வொரு லைனும் அதில் எப்படின்னா அவங்க சொல்கிற முக்கோணத்திற்குள் முக்கோணம், சதுரம், அறுகோணம் அப்படின்னு அம்மா அருள்நிலையில் சொல்கிறப்போ அதை அப்படியே நாங்கள் வரைந்து அதை நேராக இங்கே தரையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு செங்கல் வைத்து மண் வைத்து கட்டி யாக குண்டங்களை தயார் செய்கிறோம். இந்த யாக குண்டங்கள் இப்படி ஒரு வேள்வி